கரெக்டா இருக்கு. என்னாச்சு ராதிகா? எடிட் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சார், நான் என் டேபிள் போய் எடிட் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்றேன். ராதிகா, சென்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க, எல்லாம் ஓகே தானே? வீக்கெண்ட்ல போர் அடிச்சா சொல்லுங்க, நம்ம 2 பேரும் ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். உங்களுக்கு ஓகேனா? ராதிகா, அழுவாதீங்க ப்ளீஸ். எப்ப பார்த்தாலும் எனக்கு தப்பு தப்பா மெசேஜ் பண்ண வேண்டியது. நான் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தா திடீர்னு நைட்டு கால் பண்ணி ஏதாவது சம்பந்தமே இல்லாம பேச வேண்டியது. கால் எடுக்கலனாலும் மறுநாள் ஆபீஸ் வந்தா ஏன் கால் எடுக்கலன்னு கேட்க வேண்டியது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ண எல்லா லேடி ஸ்டாஃப் கிட்டயும் தப்பா கால் பண்றது, மெசேஜ் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். சில பேர் அவன் பிஹேவியர் பிடிக்காம வேலையை விட்டு கூட போயிருக்காங்க. சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்ப என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல, டென்ஷன் ஆகாம நல்லா யோசிச்சு பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எடுக்க போற டிசிஷன் தான் அவன மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல பதிலடி கொடுக்கும். ராதிகா, அக்ரிமெண்ட்ல சின்ன கரெக்ஷன் இருக்கு, உள்ள வாங்க. ஏன் நீ உனக்கு புரியவே மாட்டுது? ஆபீஸ்ல சின்சியரா ஒர்க் பண்ணா மட்டும் உனக்கு ஹைக் கிடைக்காது. என் கூடயும் உன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாதான் எல்லா பெனிஃபிட்ஸும் உனக்கு கிடைக்கும். புரியுதா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. இங்க பாரு, நெக்ஸ்ட் வீக் கிளைண்ட் மீட்டிங்காக நம்ம 2 பேரும் வெளியூர் போறோம். அங்க நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உனக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கும். இல்ல என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். ஜீவா, உங்க கூட வேலை செய்யற பொண்ணுக்கு இப்படி ஒரு அபியூஸ் நடக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? இதே உங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ நடந்தா கேட்டிருப்பீங்களே. ராதிகா, நான் சொல்லட்டுமா, நாங்க போய் அவனை கேட்கறத விட நீயா போய் அவன் சட்டையை பிடிச்சி கேட்டேன்னு ஏன் அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்பதான் வேற எந்த பொண்ணுகிட்ட தப்பா பேச ட்ரை பண்ண மாட்டான். புரிஞ்சுதா? என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ராதிகா, அந்த ஃபைல் எடுத்துட்டு வரீங்களா? உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். இன்னும் ஒரு வாட்டி என்கிட்ட இல்ல எந்த பொண்ணுகிட்டயும் நீ தப்பா பேசுனத பார்த்தேன். இப்ப அடிக்கிறதோட விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், நான் உன்னை என்ன பண்ற பாரு. என்னடா பண்ண முடியும் உன்னால? வேலையை விட்டு தூக்குவ, அவ்வளவுதானே? முடிஞ்சா பண்ணு.